டைரக்டர் அமீர் டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவை நடித்து 2002ல் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படம் தான் மௌனம் பேசியதே. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் த்ரிஷா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க பழைய படங்களை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம சூர்யா அவர்களுடைய மௌனம் பேசுதே படத்தையும் பிப்ரவரி 13 லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நடிகர் கார்த்தி அவர்கள் அவர் நடிக்கிற படங்களுக்கு சின்னதாக பிரேக் விட்டுட்டு இப்போ ரிலாக்ஸேஷனுக்காக துபாய் போயிருக்காரு. துபாய் பாலைவனத்தில் கார்த்தி அவர்கள் துபாயில் ஒட்டக சவாரி, குதிரை சவாரி பண்ண வீடியோ அண்ட் ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்தை டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்ணுறாரு. இவர் இதுக்கு முன்னாடி நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு டான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்தவர். இந்த தலைவர் 173 படத்தை நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்பயும் போல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிருக்காரு. ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதும் தலைவர் 173 படத்துடைய ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 173 அப்படிங்கிற இந்த படம் 2027 நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் 173 அப்படிங்கிற இந்த படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த படத்தை ஜெயிலர் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் நெல்சன் தான் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வீடியோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க 2 பேரையும் வச்சு எப்படி ஒரு ஃபயரான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை நம்ம டைரக்டர் நெல்சன் தரப்போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் நிதிஷ் திவாரி ஹிந்தி சினிமாவில் ஒரு புது ராமாயணம் படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ராமர் கேரக்டரில் ஆக்டர் ரம்பீர் கபூர் அவர்கள் ராமர் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் சீதாதேவி கேரக்டரில் சாய் பல்லவி அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ராமாயணம் படத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர் ராவணன் கேரக்டர். ராவணன் கேரக்டரில் கேஜிஎஃப் ராக்கிங் ஸ்டார் யாஷ் தான் இந்த படத்தில் ராவணன் கேரக்டரில் நடிக்கிறாரு. டைரக்டர் நிதிஷ் திவாரி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க இந்த புது ராமாயணம் படம் 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்ட் 1 2026 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னும், ராமாயணம் பார்ட் 2 படம் 2020 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ராமாயணம் மூவி டீம். எந்த படம் வருதோ இல்லையோ, ஆனால் ராமாயணத்தை பேஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு படம் பாலிவுட் சினிமாவிலிருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த புது ராமாயணம் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜீவ் பிரகாஷ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லக்கி த சூப்பர் ஸ்டார். இந்த படம் டைரக்டாக ஓடிடியில் பிப்ரவரி 20 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பரோட்டா சூரிய அண்ணனை ஹீரோ வச்சு கருடன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்ஷனில் லெஜண்ட் சரவணானாச்சி ஒரு புது படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் நம்ம லெஜண்ட் சரவணானாச்சி ஹீரோ நடிக்கிற 2வது படம். இப்போ லெஜண்ட் சரவணானாச்சி ஹீரோ நடிக்கிற அவருடைய 2வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் வெறித்தனமாக இருக்குது. நம்ம லெஜண்ட் சரவணானாச்சியா இது அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு அப்படி இருக்குது. ஏன்னா லெஜண்ட் சரவணானாச்சி நடித்த அவருடைய ஃபர்ஸ்ட் படமான லெஜண்டில் படத்துடைய கதையிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவருடைய தான் அந்த படத்தில் ஒரு சொதப்பல் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ட்ரோல் எல்லாத்தையும் அடித்து துரத்துற மாதிரி அப்படியே ஒரு பக்காவான ஹீரோ லுக்கில் லெஜண்ட் சரவணானாச்சி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எந்த லுக் சரியில்லை அப்படின்னு அவரை மட்ட தண்டாங்களோ அந்த லுக்கை அப்படியே வேற மாதிரியான ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொடுத்து இந்த படத்தில் டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் இந்த படத்தில் லெஜண்ட் சரவணானாச்சியை மாற்றிருக்காரு. படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரொம்ப சூப்பராக செம மாஸாக இருக்குது. இந்த படத்துக்கு லீடர் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ லெஜண்ட் சரவணானாச்சியுடைய லீடர் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்குது. ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தியோட ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அவங்களுடைய 28வது படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தில் ஆக்டர் அபிராமி, ஆக்டர் பிரீத்தி முகுதன் இவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக மொத்த மூவி டீமும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்க உஸ்தாத் பகத் சிங் படம் மார்ச் 26 ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ராம் சரண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பேடி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பேடி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க இந்த பேடி படம் 2026 ஏப்ரல் 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரம்பீர் சிங் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகியிருக்க படம் தான் துரேந்திரா படத்துடைய பார்ட் 2 துரேந்திரா த ரிவெஞ்ச் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல்
டீசரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். துரேந்திரா பார்ட் 2 த ரிவெஞ்ச் அப்படிங்கிற இந்த படம் மார்ச் 19 தியேட்டரில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ துரேந்திரா பார்ட் 1 படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன சிலம்பாட்டம் படத்தை இந்த வாரம் பிப்ரவரி 6 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதே பிப்ரவரி 6 டேட்டில் தனுஷ் அவர்கள் ஆக்டர் ஸ்ருதிஹாசன் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான 3 படத்தையும் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இந்த வாரம் பிப்ரவரி 6 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்த டைரக்டர் அபிஷன் ஜீவிதன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வித் லவ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனேஸ்வர ராஜன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரைலர் மாதிரி படமும் நல்லா இருக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வித் லவ் அப்படிங்கிற இந்த படம் பிப்ரவரி 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். நடிகர் விஷால் அவர்களுடைய ஒய்ஃப் ஆக்டர் ஷாய் தனிஷ்கா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் யோகிடா. யோகிடா படத்தில் ஆக்டர் ஷாய் தனிஷ்கா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு போலீஸ் கேரக்டரில். இந்த படம் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. யோகிடா படம் பிப்ரவரி 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரகுமான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஓமிக் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி. இந்த படம் தமிழ், மலையாளம் அப்படின்னு 2 லாங்குவேஜில் பிப்ரவரி 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் காதல் கதை சொல்லவா. இந்த படம் பிப்ரவரி 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கில்லி மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் இந்த வாரம் பிப்ரவரி 6 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் சாரா அர்ஜுன், டைரக்டர் கௌதம் மேனன் அப்படின்னு பல ஆக்டர்ஸ் நடிச்சிருக்க ஒரு தெலுங்கு படம் தான் இஃபோரியா படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் பிப்ரவரி 6 தியேட்டரில் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹனி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஹாரர் மூவி இந்த வாரம் பிப்ரவரி 6 தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன பராசதி படம் G5 ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் இந்த வாரம் பிப்ரவரி 7 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன ராஜா சாப் படம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத எக்ஸ்டாண்டட் கட் வெர்ஷனில் இந்த வாரம் பிப்ரவரி 6 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஈவன் இஃப் திஸ் லவ் டிசேபர் டு நைட் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 3 தமிழ் டப்போட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் மாஸ்டர் மகேந்திரன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் நீலகண்டா. இந்த படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் பிப்ரவரி 6 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சைக்கோ சித்தார்த் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ஆஹா தமிழ் ஓடிடியில் பிப்ரவரி 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. நாரி நாரி நடமா முராரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் பிப்ரவரி 4 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்பிளிட்ஸ் வெல் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஹல் ஓடிடிலையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் பிப்ரவரி 6 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. குயின் ஆஃப் செஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 6 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்ஃபெமிலியர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 5 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சகோ, இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.